ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குட்டியாக மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக வாசலெல்லாம் துவைச்சி கோலம் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மணத்தக்காளி கீரை சட்னியும் அதை கொஞ்சம் பொரியலும் பண்ணினேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் போல் இருந்தங்காட்டிக்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பேக்கில் போட்டு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அம்மாவும் பெரியம்மாவும் மாலை போட்டிருந்தாங்க. 2 சக்திக்கு சரி நம்ம சாப்பாடு சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே அரிசி பருப்பு 2 ஊற போட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பாடுனா சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் போட்ட பொரியல், அப்புறம் அப்பளம், அப்புறம் போண்டா சுட்டிருந்தேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். நைட்டு சக்திக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் இதுதான் சாப்பிட போகிறோம். அதுக்காகவே எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே சரி சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 பை 1 சாப்பாடு அரைச்சி வச்சுட்டு சாப்பாடு விசில் வர்றக்குள்ளாரையே இந்த சைடு பருப்பும் விசில் வர்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் போண்டா போடலான்னு சொல்லிட்டு போண்டாவை இது பண்ணி வச்சுட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு போண்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேப்லேயே சைட் பை சைடு பருப்பும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாரும் கொதிச்சோடனே அப்படியே ரசத்துக்கு சைட் பை சைடு சும்மா சாதாரணமாக ரசம் வைக்காமல் கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய் எல்லாமே போட்டு தட்டி போட்ட மாதிரி கொஞ்சம் ரசமும் கொஞ்சம் சுருக்க வச்சுட்டேன். சாம்பார் பாருங்க நல்லா சூப்பராக இருந்தது. உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பொரியல் சைட் பை சைடு வதக்கி விட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா இதாகிற வரைக்கும் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் இது எல்லாமே எடுத்து ஒரு சில வச்சதுக்கப்புறம் தான் போண்டா கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டு போண்டாவும் போட்டுட்டு அப்புறம் பொரித்து வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பரவாயில்ல, இது கிடைச்சதே பரவாயில்ல. ஏன்னா என் 2 சக்திக்கு நம்ம கையில் சமைச்சு கொடுத்தோம் இல்லையா. நேற்றுலாம் அம்மா தான் சமைச்சிக்கிட்டாங்க. சரி இன்றைக்காவது நம்ம சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்தது. எல்லா சாமியெல்லாம் மன நிறைவாக கும்பிட்டு இன்றைக்கி அம்மா அங்கே மலைக்கும் போயிட்டாங்க. போயிட்டு வரட்டும் ஓம் சக்திக்கு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போயிட்டு வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் டாட்டா.